ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இவ்வளோ ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, அப்புறம் ஹோல் கரம் மசாலா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக ஜாதிக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பெரும்பாலும் எந்த பிரியாணிக்குனாலுமே பிரியாணி பவுட்ரு யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸை இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சிக்கிறது தான். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 லெமன், 1 தக்காளி, இந்த 2 எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் சீரக சம்பா அரிசியை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அது ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஒரு மராத்தி மொக்கும் ஒரு பே லீஃபும் போட்டு தாளிச்சிட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும், கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி கொடுப்போம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதக்கி விடுவோம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் வதக்கி விட்டோம்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் அப்புறம் கொஞ்சமாக ஒரு கையளவு புதினாவும் 1 கை கொத்தமல்லி இலையும் போட்டு வதக்கி விடுவோம். இந்த மாதிரி சிம்பிளாக பிரியாணி பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிளும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நல்லா வேக வைப்போம். அப்போ தான் அந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த வெஜிடபிள் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் வேகணும். அதுக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 1 கப் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்குறோம். 1.5 கப் தண்ணி வேணும். நம்ம இப்போ 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது வேகட்டும். இப்போ 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி குக் பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் லஞ்சுக்கு குக் பண்ணி உடனே சாப்பிட்றதா இருந்தால் மட்டும் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் டின்னருக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஏர்லியராக குக் பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் பால் அவாய்ட் பண்ணிவிட்டு தண்ணியை, அதுக்கு பதிலாக 1 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தேங்காய் சேர்க்குற எந்த பொருளுமே சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ நம்ம கொதி வந்த உடனே ஊற வச்சுருக்கிற அரிசியை 1 ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை சேர்த்து மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ணுவோம். நமக்கு தண்ணி லெவலும் அரிசி லெவல், அந்த அரிசி வெஜிடபிள் லெவலும் எல்லாம் ஈக்குவலாக வர வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ மீதி எடுத்து வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தையும் ஒரு புளிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். அதுக்கு பிறகு நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பழைய தவாவில் வச்சு தம் போட்டிருக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து செக் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் சதன்னு இருக்குது. பட் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
அதே தவாலே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் இழுத்துக்கும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது. ஆனால் நம்ம இப்போவும் பார்க்க கொஞ்சம் சதன்னு தெரியும். பட் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.